இந்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் 5 மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நுண்ணறிவு வினா உண்டு. கடினமான வினாவும் கூட. இதை எளிய வடிவில் எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வினா என்னன்னு சொன்னால் ஒரு பிள்ளைகிட்ட 60 சென்டிமீட்டர் நீளமான ஒரு அடிமட்டம் ஒன்று இருக்கு. அதில் அளவீடுகள் சில என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அழிந்திருக்கான். இப்போ ஒரு 60 சென்டிமீட்டர் நீளமான ஒரு அடிமட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் 0 to 60 வரை. இது மொத்த நீளம் 60 இருக்க போகுது. ஒவ்வொரு இதுலையும் 10, 20, 30 ஒவ்வொரு 10 அளவீடுகளாக இருக்கும் ஒரு ஒழுங்கான அடிமட்டம். ஆனால் இங்கே சில அளவீடுகள் அழிஞ்சிருக்கு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த அழிஞ்ச அடிமட்டத்தை கொண்டு நீங்கள் 10, 20, 30, 40, 50, 60ங்கிற 6 அளவீடுகளை நீங்கள் அளந்தெடுக்க போறீங்க. இதான கூட அப்படின்னா அதுலேயும் ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கு. ஒரே தடவை எழுதிருக்கு அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரே தடவையில நீங்கள் அளக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் இந்த ரூலரை வச்சுட்டு 40 இது வந்துட்டு இதில் இல்லை. இப்போ நீங்கள் 40 வந்துட்டு இப்படி யோசித்தீங்கன்னா ஒரு இந்த கெப்புக்கு வச்சு 10 அளந்துட்டு திரும்ப இங்கால ஒரு 30 அளந்து சேர்த்து நம்ம 40 எடுக்கலாமே யோசிச்சு தப்பில்லை. ஏன்டாவது 2 தடவையில் நீங்கள் அளக்குறீங்க 40. நீங்கள் ஒரே தடவையில் அளக்கணும். அப்போ எப்படி இது சாத்தியம் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு விடையா பார்ப்போம், தெளிவாக கவனிங்க. நான் என்ன செய்யப்படுறேன், இந்த முதலாவது விடையில் இருக்கிற இதில் என்னால் இந்த 10 அளக்கு இல்லை. நான் எப்படி அளப்பேன், சும்மா ஒரு துணியை உண்டை இது இந்த கெப்புக்கு வச்சேன்னா 10 வந்துடும் எனக்கு. அதே போல இதுக்குள்ள 20 இல்லை, நான் 20 அளக்குறேன்னு சொன்னால் இந்த 10க்கும் 30க்கும் இடைப்பட்ட அந்த கெப் அளந்தேன்னு சொன்னான். ஒரு துணி ஒன்று எடுத்து அதில் முதலாவது ஆளை இங்கேயும் அடுத்து அந்த இங்கேயும் வச்சிருந்தாரு. 2 முனைகளையும் அங்கே வச்சு அளந்தேன்னு சொன்னால் இந்த கெப் வந்து இடத்தினே அடிக்க போகுது 20 அடிக்க போகுது. அப்போ 10 அளக்கலாம் 20 அளக்கலாம். இந்த கெப்புக்கு 30 வந்துட்டு நான் எப்படி அளப்பேன்னு சொன்னால் சும்மாவே அளக்கலாம். 30 தந்திரிக்கான். 40 நான் அளக்க போனேன்னு சொன்னால் இந்த இதை வச்சு என்னால் 40 அளக்கலாம். எப்படி 40 என்ன செய்யலாம், இந்த அடிமட்டத்தில் அளக்கலாம். அப்போ அதான் பிரச்சனை. அப்போ இந்த வினாவுக்கு வந்துட்டு 40 வராது. இப்போ நீங்கள் 40 இப்போ கெப்புகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த மூளைகள் வந்துக்கிட்டு 60 இருக்குமேன்னு சொன்னால் அந்த அடிமட்டத்தில் அளவு 60 சென்டிமீட்டர் அந்த தாளை கீழே அந்த தரவுல இருக்கு 60ன்னு சொல்லி. ஆகவே என்ன நடக்க போகுது, இந்த கெப் வந்துக்கிட்டு 60 இருக்க போகுது. முழு நீளம் வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் 60 அளக்கலாம். ஆனால் 40 வந்துட்டு இதில் இருந்து நீங்கள் அளக்கலாம். ஆகவே முதலாவது விட வந்துக்கிட்டு பிழை. ரெண்டாவது விட எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு 10 எக்காரணம் ஒன்று நீங்கள் 10 அளக்கலாம். எப்படி பார்த்தாலும் இதில் 10 நீங்கள் எந்த கெப்பை வச்சு அளந்தாலும் நீங்கள் கெப்போட தான் வச்சு பார்க்கணும். இப்போ இந்த கெப் 10 ஒரு மைல், இது 10 வராது, இந்த கெப் 10 வராது, வேற எந்த கெப் இப்படியெல்லாம் வராது. இதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தெளிவாக கவனிங்க. 10 நீங்கள் இலகுவாக இப்படி அளப்பீங்க. ஸ்டார்ட்லேருந்து வச்சு அளந்தீங்கன்னா 10 வந்துடும். 20 நாம் எப்படி அளக்கலாம்னு சொன்னால் 40க்கும் 60 தான் இந்த முழு நீளம். இந்த கெப் அளந்தீங்கன்னா 40க்கும் 60க்கு இடைப்பட்ட இந்த கெப் அளந்தீங்கன்னா இது 20 இருக்க போகுது. உங்களுக்கு 30 எங்க அளப்போம்னு பார்த்தா இந்த கெப் 30 இருக்க போகுது. 10க்கும் 40க்கும் இடையில வச்சு ஒரு பொருள் அளந்தோம்னு சொன்னால் அது 30 இருக்க போகுது. 40 நீங்கள் சும்மாவே அளக்கலாம். ஸ்டார்ட் 0 இருந்து நீங்கள் அளந்தீங்கன்னா 40 வரும். 50 நீங்கள் இப்படி அளக்கலாம். இங்கே பாருங்க பிள்ளைகள், 50, 60 இந்த அரிக்கி அதுல இருந்து இந்த 10. அப்போ 10க்கும் 60க்கும் இடைப்பட்ட கெப் வந்துட்டு 50 இருக்க போகுது. கடைசியா முழு நீளத்தை நீங்க அளந்தீங்கன்னு சொன்னா 60 வர போகுது. ஆகவே மூன்றாவது விட இதுக்கு சரியான விடையா இருக்க போகுது. இப்படி இலகுவாக இந்த கேள்விக்கு விடையை வந்துட்டு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு.